பின்ன பச்சை கலர்ல தானே இருக்கும். மருதாணி அதையா? வச்சு விடேன். சரி, உனக்கு 1வது to 5வது படிக்கும்போது யார் மேலே கிரஷ் இருந்ததா? எனக்கு எங்க உன் மேல தான் இருந்துச்சு. எப்போ வந்த? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆகுது. கொஞ்ச நேரம் தான் ஆகுதா? ஒரு 1 hour கழிச்சு வந்துருப்பாங்களே நானு. அந்த கட்சி எடு எடு. ஒண்ணு இல்லப்பா, என் முகத்தை யாரும் காட்டக்கூடாது. நான் வந்து என்ன இது மாலை? மாலை வந்து முருகருக்கு மாலை போட்டு. முருகருக்கா? சூப்பர். நானும் தான் மாலை போடலாம் ஒரு 2 பைக். நினைக்க கூடாது, போடணும். இல்லடி, போடலாம் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் முருகர் சொல்லிட்டாரு, இப்ப போடாதப்பா கூட்டமா இருக்கு, நீ அப்புறமா போட்டுக்கிட்ட. உங்களுக்கு மட்டும் தனியா கனவுல வந்து சொல்லுவாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து சாப்பிட்டியா? சரி, அந்த கர்ச்சீஃப் தான் எடு. எதுக்கு எடுன்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆகுது? குட் மார்னிங். குட் மார்னிங். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ ஃபர்ஸ்ட் அந்த கர்ச்சீஃப் எடு. எடு. மாறு வேஷம் தான் போட்டிருக்கியா? ஏதாச்சும் நடிக்க போறியான்னு நான் எங்கேயாச்சும் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு வந்து என்னை தாடி இருக்கிறது பிடிக்கலையா, அதனால வந்து க்ளீன் ஷேவ் பண்ணுங்க, இதுவரையும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்ச்சா. சரி, அந்த பொண்ணுக்காக வந்து உசுறு தான் கொடுக்க முடியல, மயிர் மசுராது கொடுக்கலாமே அப்படின்ட்டு. டைலாக் இல்லடி, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று, அது நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்புறம் எது சிரிக்கிற? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? உண்மையை மட்டும் சொல்லு. நல்லா இருக்கா? அப்புறம் எது சிரிக்கிற? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்லாதான் இருக்கு. நான் வந்துட்டு அந்த டீக்கல் இறங்குனா டப்புனு வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து கை கொடுத்து, ஏய் எப்படிடா இருக்க சாண்டி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க வந்துருச்சு. ஐயோ நான் இல்லைங்க அப்படின்னோடனே, இல்லை சாரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படி தான் அழகா இருப்பான், ஹான்சமா இருப்பான், அவனை மாதிரியே வந்து அழகா கியூட்டா இருக்கிறீங்க, மீஸ் எல்லாம் இல்லாம ஹக் பண்ண வந்துருச்சு. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. உனக்கு மட்டும் எங்க தான் தேடி தேடி வரான்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே, இல்லைங்க எங்களாம் ஹக் பண்ணுறதும் பிடிக்காது அப்படின்னு. ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்ன திடீர்னு எங்க ஊருக்கு? நீ தான் எங்க ஊருக்கு வரமாட்டேன், நீ அப்புறம் எதுக்கு வந்த? இல்ல, திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு. பார்க்கணும்னு தோணுச்சா? ஸ்கூல் பார்க்கணும்னு தோணுச்சா? ஸ்கூல் நிறைய மாறிச்சு. நான் ஏன் உன்னை கூப்பிட்டு போறேன்? நிறைய மாறிடுச்சு. இதோ இந்த பில்டிங்கு அந்த பில்டிங் இருந்துச்சா, இது ஃபுல்லாக அடிஷ்னல் ஆட் பண்ணுறாங்க புதுசா. இந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் என் பேரு ஞாபகம் இருக்கு. நீ தான் என்னையே மறந்தாச்சு. லவ் பண்ணுன்னு சுத்தினியே, ஞாபகம் இல்லையா? உண்மையதான், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் தான் கேட்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம்லாம் இருக்கு. சொல்ல மாட்டேன். வீடியோ போட்டேன்னா இதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க வந்து உலக அழகியா, நீங்க வந்து கியூட்டா இருக்கீங்களா, அப்புறமேட்டு வந்து என்ன சொல்றது, நீங்க வந்து என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றீங்களா? நான் சும்மா தான் பேசினேன். அது நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் வீடியோ எடுத்து நீ போட்டியா? நீ தானே போட சொன்னேன். அது ஏதோ சும்மா விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டேன். 2 பேர் தானே? நான் எதுக்கு மாலை போடணும்? அப்புறம் எதுக்கு மாலை போட்டிருக்க? நான் எதுக்கு மாலை போட்டிருக்கேன்னா சாமி பார்க்கறதுக்கு மாலை போட்டு. சாமி பார்க்கறதுக்கு நீ மானு பார்த்துட்டு வா. உன்னை யாரு கேள்வி கேட்க போறா? எனக்கு மாலை போட்டு பிடிச்சிருக்கு, அதனால போட்டு. ஐயோ, ஆனா ஒரு சந்தோஷம் ஒண்ணு, இந்த ஸ்கூல்ல படிக்கும்போது வந்து எப்படி சொல்றது, 1 to 5 படிக்கும்போது லைஃப்ல வந்து எப்பெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, ஜாலியாக விளையாடுவோம் போவோம் வருவோம். ஆனா இந்த ஸ்கூல்ல கார், நான் சம்பாரிச்சு வாங்கின கார் அங்க நிக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த கார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாய்ஜின்னு இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? நைட் எத்தனை மணிக்கு கிளம்புன ஊருக்கு வர்றதுக்கு? நேற்று நைட்டா 10 மணிக்கு கிளம்புனேன். ரிலேஷன் வந்து தங்கலையா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டியா? ரிலேட்டிவ் வீட்டில் தான். வீட்டுக்கு வர வேண்டியது ஸ்ட்ரெயிட்டா? ஏன்? எனக்கு தான் உங்க லொகேஷன் சரியா ஞாபகம் இல்லை. இரு, நீ ஒன்று கேட்டல்ல.
என்னது ஊர்க்கா டப்பாவா? ஆமா நக்கிப்பாரு ஊருக்கா தான். என்ன ஊர்க்கா? வெங்காயம் ஊருக்கா. கலா ஊருக்கா. ஆமாண்டி உண்மை நல்லா இருக்குது நக்கிப்பாரு. வெங்காயம் ஊர்க்கா எப்படி செய்வாங்க? கையால செய்வாங்க. வெங்காயத்தை உரிச்சியா? கேள்விப்பட்டதே இல்லையே. வெங்காயம் ஊருக்கா செய்யலாண்டி. உனக்காக நான் வெங்காயத்தை உரிச்சு அரைச்சி பூண்டெல்லாம் வச்சு புளியெல்லாம் வச்சு எல்லாம் நக்கி பாடுறி. ஐயோ டேஸ்ட் நாவில் நடனம் ஆடும். வெங்காயம் ஊர்க்கா இந்த கலர்லயே இருக்கும். ஊருக்கா பின்ன பச்சை கலர்ல தானே இருக்கும். ஓப்பன் பண்ணி பாரு. இது ஊர்க்கா மாதிரியே தெரியலையே. இது கஞ்சி போட்டு சாப்பிடுறியா? மருதாணியா? நீ தானே கேட்ட. அது உனக்காக போயிட்டு நேற்று ஃபுல்லா தேடி ஒரு இலையா பூச்சி கடிக்காத இலையா பறிச்சு அதை வந்து மிக்சியில போட்டா சரியா அரையாதாம, அதெல்லாம் அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு அரைப்பியா நீ? எல்லாம் ஒரு நட்புக்காக செய்ய துரோகம். நட்புக்காக செய்யற ஒரு பாசம். எனக்காக நீ ஸ்கூலுக்கு வர, நம்ம படிச்சு ஸ்கூலுக்கு வர. வீட்டுல தான் சொல்லிட்டு வந்துடி. வைடி அதுதான் வாங்கிட்டு போறேன்னு எவ்வளவு நாள் ஆச்சு. இது மாதிரி வச்சு விடேன். நான் நினைச்சே பார்க்கல. திரும்ப ஸ்கூலுக்கு வருவோம், அதுவும் நம்ம 2 பேர் இந்த மாதிரி மீட் பண்ணுவோம்னா. இங்க பாரு இப்பதானே எடுத்தேன். சேர்ந்துச்சு பாரு. சேர்ந்துரும், பயப்படாத. உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லுவ? எங்க அம்மா கிட்டாங்கன்னா ஃப்ரெண்டு வச்சு விட்டாங்கன்னு சொல்லுவேன். ஐயோடா நம்பிட்டேன். இதோ இந்த இடத்துல சாப்பிட்டு தட்டு வருவோம். ஆக்சுவலா வந்து அங்க சாப்பாடு போடுவாங்க. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பெரிய கோடீஸ்வரங்க. அதனால வந்து இவங்க வந்து வீட்டுல சாப்பாடு செஞ்சு எட்டு வருவாங்க கப்புல. ஆனா நாங்களாம் அப்படி இல்லை. நாங்க வந்து எப்படின்னா தட்டு எட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாம்பார் சாதம் போடுவாங்க. அதே மாதிரி முட்டை, முக்கியமா என்ன விஷயம்னா முட்டை கொடுத்தாங்கன்னா கடைசியில் போய் உட்காந்துப்போம். ஏன்னா இந்த பொறுப்பாளர் என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 முட்டை மட்டும் உரிக்காம இருக்கும். டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா உரிக்காத முட்டையை வாங்கணுன்ற ஒரு காரணத்துக்காகவே கடைசியா போய் உட்காந்து அந்த முட்டையை வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் பண்ணோம். பட் எல்லா குங்கும மரமும் மாறி போச்சு. இங்க இருந்த குங்கும மரமும் இல்லை. எல்லாமே பின்ன அப்படியே இருக்கும். ஏரியா டெவலப் ஆகுது. ஏரியா டெவலப் ஆகுதா? இந்த மரத்துல நீங்க எந்த மரத்துல எடுத்தாலுமே ஹார்ட் போட்டு அம்பு விட்டுருக்கோம். அதுல வந்து 2 இன்சுலி எழுதிருக்கோம். 1ஆவதுல இருந்து 5ஆவது படிக்கும் போதே அப்பவே லவ். நம்ம எழுதி வச்சிருப்போம். அந்த மரம் இப்ப இருக்குதானே தெரியும். நான் காட்டுறேன், எனக்கு தெரியும் அது இருக்குது. வரும்போது நான் பாத்துட்டேன். எப்போ பார்த்தேன்? நான் வரும்போதே பாத்துட்டேன். சரிடி, உனக்கு 1ஆவது to 5ஆவது படிக்கும் போது யார் மேலே கிரஷ் இருந்ததா? எனக்கு எங்க உன் மேலதான் இருந்துச்சு. நம்புற மாதிரியே இல்லை. உண்மையாவா? அதே மாதிரி வந்து பால்வடி மாவு, அது ஒண்டமாவுன்னு சொல்லுவோம். சத்து மாவா?